வணக்கம். இன்னைக்கு நாம யோவான் 18வது அதிகாரத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கைது, ஒரு விசாரணை அப்படிப்பட்ட கதை மட்டும் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா பலம்னா என்ன, பலவீனம்னா என்ன, ஒரு தெய்வீக திட்டம் நடக்கும்போது மனுஷங்க எப்படி நடந்துக்கறாங்க, இதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த அதிகாரத்துக்குள்ள போகலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியத்தோட தான் சொல்லலாம். இயேசுவ கைது செய்ய வர்ற படைவீரர்கள் எல்லாம் என்ன நினைச்சு வராங்க? அங்க ஒரு பெரிய சண்டை நடக்கும், எதிர்ப்பு இருக்கும்னு ஆயுதங்களோட தயாரா வராங்க. ஆனா அவங்க அங்க பார்த்தது என்ன? பயமோ எதிர்ப்பும் இல்ல. அதுக்கு பதிலா அசைக்க முடியாத ஒரு தைரியம், மறுக்கவே முடியாத ஒரு அதிகாரம், அப்புறம் ரொம்ப ஆழமான ஒரு அமைதி. இந்த வித்தியாசமான ஆரம்பம்தான் அடுத்து நடக்க போற எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளம் போடுது. இந்த சம்பவம் நடக்கிற இடம் இயேசுவுக்கும் அவரோட சீடர்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு தோட்டம். ஆனா அன்னைக்கு அந்த அமைதியான தோட்டம் ஒரு தெய்வீக தேர்வின் களமா மாறுது. காட்டிக் கொடுக்க போற யூதாஸ் படைவீரர்களோடையும் அதிகாரிகளோடையும் அந்த இடத்துக்கு வர்றான். இங்கதான் கதையோட போக்கே மாறுது. பாருங்க, இயேசு எங்கேயும் ஓடி ஒளியல. அதுக்கு பதிலா ரொம்ப தைரியமா அவங்கள நோக்கி போய் யார தேடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்க இயேசுவ தேடுறோன்னு சொன்னதும் அவர் சொன்ன அந்த 2 வார்த்தை, நானே அவன். அந்த வார்த்தையில இருந்த சக்தி எப்படி இருந்துச்சுன்னா, ஆயுதத்தோட வந்த வீரர்கள் எல்லாம் அப்படியே பின்வாங்கி தரையில விழுந்துட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு முரண்பாடு. யோசிச்சு பாருங்க. இயேசு கைது செய்யப்படுற அந்த நேரத்துல, அதாவது அவர் சரணடைற அந்த தருணத்துல தான் அவரோட உண்மையான அதிகாரம் வெளிப்படுது. இந்த ஒரு சம்பவமே அவர் நினைச்சிருந்தா ஈஸியா தப்பிச்சிருக்கலாம் நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா அவர் அப்படி செய்யல. அப்போ ஏன் அவரை தப்பிக்கல? ஏன்னா இது ஒரு கட்டாய கைது கிடையாது. இது அவர் தேர்ந்தெடுத்த பாதை. ஒரு பெரிய தெய்வீக திட்டத்துக்கு கீழ்ப்பட்டிஞ்சு அவர் தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட இயேசுவோட கவனம் தம்மேல இல்ல, அவரோட சீடர்கள் மேலதான் இருந்துச்சு. அவங்கள பத்திரமா அனுப்பிடுங்கன்னு கேட்டுக்கிறாரு. தான் கைது செய்யப்படுற அந்த நேரத்திலையும் மத்தவங்களோட நலன்ல அவர் காட்டின அக்கறை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்குது. சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இங்க மனுஷனோட உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினைக்கும் தெய்வீக நோக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமான கதாபாத்திரம் பேதுரு. பேதுரு தன்னோட தலைவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு ஆவேசத்துல டக்குன்னு வாளை எடுத்து ஒரு வேலைக்காரனோட காதை வெட்டிடுறாரு. சரி, இது ஒரு மனுஷனா நம்மளால புரிஞ்சுக்க முடியற ஒரு ரியாக்ஷன் தான். ஆனா இயேசு என்ன பண்றாரு? உடனே அந்த வன்முறையை நிறுத்துறாரு. இது வாள் எடுத்து சண்டை போடுற விஷயம் இல்ல, நான் இந்த துன்பத்தின் பாதையில போறது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்றாரு. கைதுக்கு அப்புறம் கதர் 2 அள்ளகலகு விசாரணைகளை நோக்கி நகருது. ஒன்னு இயேசு சந்திச்சது, இன்னொன்னு பேதுரு சந்திச்சது. இந்த 2மே அழுத்தம், உண்மை, அப்புறம் மனுஷனோட பலவீனம் பத்தி நமக்கு ரொம்ப ஆழமா சொல்லிக் கொடுக்குது. இந்த ஒப்பீடு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஒரு பக்கம் இயேசுவ பிரதான ஆசாரியர் அநியாயமா விசாரிக்கிறாரு. ஆனாலும் அவர் ரொம்ப அமைதியா, கண்ணியமா, உண்மையோட உறுதியா நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பேதுருவ முற்றத்துல சும்மா சாதாரணமா கேக்குறாங்க. ஆனா பயத்துல, அந்த அழுத்தத்துல உடைஞ்சு போய் இயேசுவ தெரியாதுன்னு மறுத்துடுறாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. பயம் ஒரு மனுஷனை எப்படி முழுசா ஆட்டி படைக்குங்கிறதுக்கு பேதுருவோட இந்த வீழ்ச்சி ஒரு பெரிய உதாரணம். நல்ல எண்ணங்கள் மனசுல இருந்தாலும் அழுத்தம் வரும்போது மனுஷனோட பலவீனம் இப்படிதான் வெளிப்படுது. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் மனுஷனோட பலவீனத்துக்கும் தெய்வீக பலத்துக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இயேசுவோட அந்த அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு முன்னாடி பேதுருவோட வீழ்ச்சி நமக்கு இன்னும் தெளிவா புரியுது. இப்போ நாம இந்த அதிகாரத்தோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். மத ரீதியான விசாரணையிலிருந்து இப்போ அரசியல் ரீதியான விசாரணைக்கு கதை போகுது. இயேசுவ ரோம ஆளுநரான பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு வராங்க. இங்கதான் ஒரு நம்ப முடியாத முரண்பாடு வெளிப்படுது. இத பாருங்களேன், மத தலைவர்கள் பிலாத்துவோட அரண்மனைக்குள்ள நுழைய மறுக்கறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க சடங்குப்படி தீட்டுப்பட விரும்பலையாம். ஆனா அதே நேரத்துல ஒரு அப்பாவி மனுஷனை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. இதுக்கு பேருதான் வெளிப்பக்கத்துல சுத்தமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள அநீதிய வச்சிருக்கிறது. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. சரி, இந்த முழு சம்பவத்தையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு சோகம் இல்ல, இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு பயணம்னு நல்லா புரியுது. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்தே இதுதான். இயேசு சூழ்நிலைகளோட பலியாள் கிடையாது. கைதுல ஆரம்பிச்சு விசாரணை வரைக்கும்
ஒவ்வொரு கட்டத்திலயும் அவர்தான் முழு கட்டுப்பாட்டோட இருந்தாரு. அவர் இந்த துன்பத்தின் பாதைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு நடந்தாரு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த அதிகாரத்திலிருந்து நாம 4 முக்கியமான உண்மைகளை கத்துக்கிறோம். 1. உண்மையான வலிமை சரணடைகிறதுல தான் இருக்கு. 2. துரோகம் அநீதின்னு எது நடந்தாலும் கடவுளோட திட்டம் தொடரும். 3. மனுஷனோட பலவீனம் ஒரு நிஜம், ஆனா கடவுளோட விசுவாசம் எப்பவும் நிலையானது. கடைசியா இயேசுவோட தியாகம் அன்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு அடையாளம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நம்ம வாழ்க்கையில நாம அழுத்தங்களையும் பயத்தையும் நிச்சயமற்ற நிலைமையும் சந்திக்கும்போது உண்மையான வலிமைனா என்ன? அது எதிர்த்து சண்டை போடுறதா இல்ல ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நம்மள நாம அர்ப்பணிக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நிலைத்தார் உறுதியாய், பின்வாங்காமல் நின்றாரே. இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் ஒளியாய் எப்போதும் இருந்தாரே. தோட்டத்தில் அமைதியுடன் அவர் நின்றார் நிதானமாய். எதிரில் வந்த சோதனைகள் அவரை அஞ்ச செய்யவில்லை. தவிர்க்கலாம் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. தந்தையின் சித்தம் நிறைவேற தம்மை அர்ப்பணித்தாரே. அவர் நிலைத்தார் உறுதியாய், பின்வாங்காமல் நின்றாரே. இரு சூழ்ந்த அந்த நேரத்தில் ஒளியாய் எப்போதும் இருந்தாரே. வாள் எடுத்த சீடனிடம் நிறுத்து என்றார் கருணையுடன். போரால் அல்ல அன்பினால் வெற்றி வரும் நிச்சயமாய். 3 முறை மறுத்தாலும் மனிதம் பலவீனமதே. ஆனால் அவர் அன்பு மட்டும் என்றும் மாறாததே. அவர் நிலைத்தார் உறுதியாய், பின்வாங்காமல் நின்றாரே. இரு சூழ்ந்த அந்த நேரத்தில் ஒளியாய் எப்போதும் இருந்தாரே. அடிபெற்றும் அமைதியுடன் உண்மை கூறினார் திடமாய். சங்கிலியில் இருந்த போதிலும் இதயம் சுதந்திரமாய் இருந்தது. இது தோல்வி அல்ல வெற்றியே, அவர் தேர்ந்தெடுத்த பாதை. அன்பின் வழி உலகம் மாறும் அவர் காட்டிய